என்னங்கடி நீங்கள் சாப்பிடாம குரம்புல முடிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. தட்டவே பார்த்துக்கிட்டு சாப்பிடுங்கடி, டைம் ஆச்சு. அம்மா என்னங்கம்மா 4 இட்லி வச்சுட்டு வந்திருக்கீங்க, என்னால் எப்படிம்மா சாப்பிட முடியும் 4 இட்லி? அம்மா என்னாலே 2 இட்லிக்கு மேலே சாப்பிடவே முடியாதும்மா. ப்ளீஸ்மா எனக்கு 2 இட்லி எடுத்துடுங்கம்மா, எனக்கு 2 இட்லி போதும். காலையில் எழுந்து சக்கப்பர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும். ஒரு 4 இட்லி வச்சதாடி உங்களால் சாப்பிட முடியல. இங்கே பாரு, சத்தம் இல்லாமல் சாப்பிட்டு இப்போ எந்திரிக்கீங்க, இல்லாட்டி குச்சி எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் 2 பேர்த்து வெளுவெளுன்னு வெளுத்துருவேன் பார்த்துக்கோங்க. சத்தம் இல்லாமல் சாப்பிட்டு எந்திரிக்கிறீங்க. முதல்ல வேலைக்கு போக டைம் ஆச்சுன்னா காலேஜ் போகிற பிள்ளைங்களா இன்னும், நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களா நீங்கள்? இன்னும் ஸ்கூல் காலேஜ் போகிற பிள்ளைங்க மாதிரி உட்காந்துக்கிட்டு அடம் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. 2 இட்லி தான் வேணும், இட்லியை வேணான்ட்டு வெளில தெரிஞ்சிருவேன். மரியாதை எழுந்து சாப்பிட்டு எழுந்திருங்க. அம்மா நான் சாப்பிட்றேம்மா, திட்டாதீங்கம்மா, நான் சாப்பிட முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்றேம்மா. ப்ளீஸ்மா திட்டாதீங்கம்மா. அம்மாம்மா ப்ளீஸ்மா திட்டாதீங்கம்மா, குச்சியெல்லாம் எடுக்காதீங்கம்மா, நான் சாப்பிட்றேம்மா. எனக்கு 2 இட்லி மட்டும் போதுமா, நான் சாப்பிட்டுட்டு எழுந்திருவேன். அம்மா அம்மா உயிர் வலிக்குது. அக்கா என்னக்கா எங்களை பார்த்து இப்படி சிரிச்சிட்டு இருக்க? நீயும் அக்கா எங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க. பார்த்து பார்த்து மொல்லமா சிரிக்கா, வாயில் இருக்க முத்தெல்லாம் கீழே விழுந்துட போகுது. நீயும் அக்கா எங்களை கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்க. எங்களை பார்த்தா உனக்கு என்ன சிரிப்பாவா தெரியுது? ஏங்கடி கூத்தும் கொடுமையாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க காலங்காத்தால். அப்போ சிரிக்காமல் என்னடி செய்கிறது? எனக்கே சிரிப்பாக தாண்டி வந்து நீங்கள் பண்ணுறதை பார்த்தாச்சு. பெரிய பிள்ளைங்க மாதிரியா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏதோ சின்ன பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க மாதிரி பண்ணிக்கிட்டு கிடைக்கீங்க. சாப்பிடுங்கடி. இப்போ சிரிக்காமல் என்னடி செய்வாவ? 2 பேரும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சாப்பிட்டு கிளம்புங்க. காலையிலே காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உட்காந்துட்டு. சாப்பிட்டு ரெஸ்ட் சேஞ்ச் வேறு பண்ணணும். நீ ரெஸ்ட் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்புங்க, டைம் ஆச்சு, பஸ் வந்துடும்ல. சரிக்கா. உங்களை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, என் பிள்ளைகளா இது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. லக்ஷ்மி அம்மா எதுக்குமா அழுகுறீங்க? அழுகாதீங்கம்மா, நாங்கள் நல்ல முறையில் வேலைக்கு போயிட்டு நல்ல முறையில் வீட்டுக்கு வருவோம், சரிங்களாம்மா? நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, எப்பயும் நாங்கள் இப்படியே தான் இருப்போம். சரிங்கம்மா, அழுகலை. சரிம்மா. அம்மா போயிட்டு வரேம்மா, பாய் பாய். சரிங்கம்மா, போயிட்டு வாங்க, நல்லபடியாக போயிட்டு சாயங்காலம் வாங்க. நானும் வேலைக்கு போகணும், போயிட்டு நான் வெள்ளனே வந்துடுவேன். நீங்கள் வரதுக்கு முன்னாடியே வந்துடுவேன், வீட்டில் தான் இருப்பேன். வாங்க 3 பேரும், சரிங்களாம்மா? ஃபோன் போடுங்க எதுனாலும் ஒன்றா. என்ன கல்யாணி கூப்பிட்ட? என்னக்கா பிள்ளைங்களாம் இப்போ தான் வேலைக்கு அனுப்பிச்சி விட்ருக்கீங்களா? இப்போ தான் போகிறாங்க போல். ஆமாக்கா, இப்போ தான் வேலைக்கெலாம் பிள்ளைங்களாம் போகிறாங்க, அனுப்பிச்சுட்டேன். நம்மளும் வேலைக்கு போகணும்ல, அதனால தான் கேட்டேன். ஒரு 9:30 மணிக்கு கிளம்புவோம்மா, நானும் அதுக்குள்ளே வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்றேன். நானும் இந்த கொஞ்சம் வேலைகள் இருக்குக்கா, சாப்பாடெலாம் வைக்கிட்டேன், காலையிலே வச்சுட்டேன் பிள்ளைங்க கொண்டு போகணும் அப்படின்ட்டு. இந்த பாத்திரம்லாம் கொஞ்சம் கிடக்கு, அது கழுவணும். நானும் போய் கிளம்புறேன், ஒரு 9:30 மணிக்கே கிளம்புவோம் நம்ம. சரிங்கக்கா. சரிம்மா போய் கிளம்பு, இந்த நானும் போய் கிளம்புறேன். என்னக்கா இன்னும் வண்டியே வரல? இன்னும் 10 நிமிஷம் இருக்கு லட்சுமி, நம்மதே வேகமாகவே வந்துட்டோம். அப்புறம் லட்சுமி, நேற்று கம்பெனியில் அந்த சரோஜா ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு போனாங்களே, அது என்ன ஆச்சு? உனக்கு எது தெரியுமா? இல்லைக்கா, அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் கம்பெனிக்குள்ளே பேசிக்கிட்டாங்க, ஏதோ அவங்க குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை, மகன் வந்து ஏதோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது மித்தபடி நமக்கு எதுவும் தெரியல விலாவரியா. ஆமாம் லட்சுமி, நேற்று கம்பெனிக்கு வந்து அவ்வளோ சவுண்டு போட்டுட்டு கிடந்தாரு அவர் மகன், நம்ம எல்லாம் பார்த்தோம்ல. அது மட்டும்தான் நமக்கு தெரியும், வேறு விலாவரியாக தெரியல. சரி, அது உனக்கு எதுவும் தெரியுமான்னு கேட்டேன். எனக்கு எதுவும் தெரியாதுக்கா, நமக்கு எதுக்கு அடுத்த வீட்டு கதை? இவ யார் வீட்டு கதையும் பேச மாட்டா, நம்மளை சொல்லிடுவா. அக்கா எதுவும் சொன்னீங்களா? அப்போ இல்லைம்மா, நான் எதுவும் சொல்லலை. இந்த பஸ்ஸு வந்துருச்சே, அதான் வந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம் லட்சுமி, பஸ் வருது, வா போய் டக்குன்னு ஏறுவோம். எடுத்து பிடிச்சிடும், எவ்வளோ கூட்டமாக கிடக்கு, நம்ம டக்குன்னு போய் ஏறிடுவோம், வா.